வந்து யாராலையும் வந்து மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் என்று அறிவித்தார்கள். பண்ண முடியாது. நாங்க ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே அதை செய்து காட்டிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எல்லா ஊர்களையும் சில பேர் விடுபட்டு இருக்கு, அது இல்லைன்னு நாங்க மறுக்கல. அதனால தேர்தல் முடிந்தவுடன் அந்த விடுபட்டவர்களுக்காக ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவங்களுடைய பேரையும் சேர்த்து அவங்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, சாதாரண சாமானிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனா மோடி ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தர 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அக்கௌண்ட்ல பஞ்சா. அப்புறம் நம்மகிட்ட வந்து எல்லா வரின்னு எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போறாங்க. வாரிட்டு போயிட்டு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அங்க வச்சுக்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 பைசா 26 பைசா தான் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னாரு. அதுக்காக பதிலா 2000 ரூபாய் கொண்டு வரேன்னாரு. இப்ப 2000 ரூபாயும் செல்லாதான். இது ஒரு துக்ளக் தர்பார் தான், வேற ஒண்ணும் இல்ல. மோடியோட ஆட்சி இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப எல்லா காசையும் வாங்கி யூபி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த உத்தரப்பிரதேசத்துல மருத்துவ வசதிகள் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஆட்டோலையும் வண்டிலையும் வச்சு மக்கள் வந்து அன்னைக்கு அவ்வளவு அவதிப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர், 500 பெட்ரோல், 75. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, வாய்ப்பு வசதி இல்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் கலர் டிவி கொடுக்கலன்னு சொன்னப்ப யாரும் நம்பலையோ, வேலை செய்தா டிவி இன்னைக்கும் செய்தா ஓடுதா. சரி, ஆனா அதுக்கப்புறம் வந்த மிக்சி கிரைண்டர்லாம் ஓடி போயிடுச்சு, காயலாங்கடைக்கு ஓடி போயிடுச்சு. அந்த டிவியை கொடுத்த, வீட்டுக்கு வீடு கலர் டிவி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பஸ். இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த பஸ் வந்து யாராலையும் வந்து மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் என்று அறிவித்தார்கள். பண்ண முடியாது. நாங்க ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே அதை செய்து காட்டிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இன்று அந்த 1000 ரூபாயை தமிழ்நாட்டில் 1,15,00,000 சகோதரிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 1,15,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா எல்லா ஊர்களையும் சில பேர் விடுபட்டு இருக்கு, அது இல்லைன்னு நாங்க மறுக்கல. அதனால தேர்தல் முடிந்தவுடன் அந்த விடுபட்டவர்களுக்காக ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவங்களுடைய பேரையும் சேர்த்து அவங்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, சாதாரண சாமானிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனா மோடி ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தர 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அக்கௌண்ட்ல பஞ்சா. அப்புறம் நமக்கு கொடுக்க வேண்டிய காசே வரல. நம்மகிட்ட வந்து எல்லா வரின்னு எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போறாங்க. வாரிட்டு போயிட்டு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அங்க வச்சுக்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 பைசா 26 பைசா தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் 1 ரூபாய் கொடுத்தாங்களா? நிவாரணத்தை முழுவதும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மோடி 1 ரூபாய் கொடுக்கல இது வரைக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடிய ஆட்சி. அது மட்டும் இல்லாம
கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு. வந்துதா? வரல. ஏன்னா அப்புறம் என்ன பண்ணாருன்னா காசு 15 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடுறேன்ட்டு போடல. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க காசையும் கம்மியா இருக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னாரு. அதுக்காக பதிலா 2000 ரூபாய் கொண்டு வரேன்னாரு. இப்ப 2000 ரூபாயும் செல்லாதான். இது ஒரு துக்ளக் தர்பார் தான், வேற ஒண்ணும் இல்ல. மோடியோட ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியில தான் கொரோனா வந்தப்ப ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அடிச்சீங்கன்னா கொரோனா போயிடும் சொன்னது இல்லையா? விளக்கேற்றி வைங்க கோவிட் போயிடும்னு. எத்தனையோ பேர் சரியான மருத்துவ வசதிகள் இல்லாமல் இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப எல்லா காசையும் வாங்கி யூபி கொடுக்கறாங்க இல்லையா, அந்த உத்தரப்பிரதேசத்துல மருத்துவ வசதிகள் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஆட்டோலையும் வண்டிலையும் வச்சு மக்கள் அன்னைக்கு அவ்வளவு அவதிப்பட்டார்கள். இறந்தவர்களை புதைக்க கூட முடியாம கொண்டு போய் ஆத்துல தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தமிழ்நாட்டுல நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருப்பதால் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விரைவில் ஒன்றியத்துல நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி, நம்முடைய தலைவர்கள் அமைக்கக்கூடிய ஆட்சி அங்கே உருவாகும். அப்படி உருவாகும் போது கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் 500, பெட்ரோல் 75, டீசல் 65. அதே போல 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும். சம்பளம் 400 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நம்ம 1000 ரூபாய் கொடுக்கிறோம் மாசம். அவங்க ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, வாய்ப்பு வசதி இல்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு ஒரு. பெண்கள்லாம் கை தட்ட மாட்டேங்கிறீங்க, நீங்க கை தட்டுறீங்க. கை தட்டுறாங்கன்னு கொடுத்துறாரு. 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டை பிஜேபியிடமிருந்து, நரேந்திர மோடி இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நாம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்தபோது விவசாய கடன் ரத்து செய்யப்படும், நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்படும் என்பதையெல்லாம் உறுதியாக அங்கே தெரிவித்திருக்கிறார். அதனால நம்மோடு பயணிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இணைந்து அங்கே டெல்லியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் எடுத்து செல்வோம். அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய வழிவகை செய்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.